ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கழனியில் வந்து நேச்சுரலாக நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிடுவோம்ல பழம், அந்த பழத்தெல்லாம் தேடி தேடி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நானும் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிச்சிலிக்காய் அரைக்க போகிறோம். கிச்சிலிக்காய் மரத்துக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். சரி, கிச்சிலிக்காய் மரத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். சரி வாங்க, இப்போ கிச்சிலிக்காய் அறுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாச்சும் மெமரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க பாருங்கள். யாருன்னா ஒருத்தர் ஏறுங்க. அது ஊசி கனகாம்பரம் சொல்லுவாங்களா, அது வைக்கலாமே. காய்ஸ், எங்கள் கேங்கில் வந்து யார் மோனித்து இப்போ மரம் ஏறுறாரு. மோனி ஏற முடிஞ்சா ஏறுனா, இல்லை இறங்கிடு, நம்ம போகலாம். இதோ இருக்கு 2 பழம். குச்சி எதனா இந்த இடம்டா அறக்கலாம்டா. இறங்க முடியல, அதில் போய் உட்காந்து சோறுவீங்கறியா? எங்க இருக்க இதுல? காய்ஸ், மரம் ஏறின ஐடியா வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. அதனால கையில வந்து இவ்வளோ பெரிய கட்டை கிடச்சிது. அதை வச்சு இப்போ வந்து அறக்க போறோம். எட்டுக்கா போடுறேன்னா மரத்துல ஏறி உக்காந்து கம்முனு வெற்றிகரமா இருந்தது. ஒரு ஒன்னாச்சு மோனி மேல பட்டுதுன்னா எங்க போயிருக்குன்னு பாரு. அந்த ஆரஞ்சு கலர் அடிக்கிறியா பாரு. இனிப்பாதான் இருக்கும். அடி பின்னாடி வந்து விழுந்து போச்சு. விழுந்துச்சா? காய்ஸ், நாங்கள் வெற்றிகரமாக 3 கிச்சிலுக்கு அறுத்துக்கிறோமா? 3 அறுத்துக்கிறோம். இப்போ சாப்பிட்டுக்கினே அடுத்து பழம் கண்டுபிடிக்க போகிறோம். என்னடா மாட்டிக்கினேடா, அங்கே மாட்டிக்கிறாரு ஆள். மாட்டிக்கிட்டேன். எப்படிதான் அவனை காப்பாற்றுறது? எலிக்குட்டி பேர் போய் மாட்டின்னுக்கிறான். மீட்டு பனி கொண்டு மீட்டாச்சு. கைய விட, கைய விட. ஆமா, பார்த்துப்போ. இப்படி போயிடுறியா பாருங்களா, இப்படி போறியா பாரு. பார்த்து எடு, பொறுமையா எடு. கிச்சிலுக்கு அறக்கிறதுக்குள்ள போய் மாட்டிக்கினாரு பாரு ஆளு. மாட்டிக்கினாரு ஒருத்தருன்ற மாதிரி. பொறுமையா போ. அந்த நாயுரியோட காய் வந்து காலில் ஒட்டிக்குது. அது வந்து ஊறும், அப்புறம் எரியும். அது எடுக்கும்போது பார்த்தா அந்த தழை பேர் வந்து நாயுருவின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட காய். இதோ இருக்கு பாரு. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும், ஒட்டிக்கும். நெல் மாதிரி நெல் ஒட்டாது. இது வந்து அப்படியே இது மாதிரி ஒட்டிக்கும், ஸ்டிக்கர் மாதிரி. கிச்சிலுக்கா 3 வந்துச்சா? வா பிரிங்க, யாருன்னா ஒன்று பிரிங்க. பிரித்து சாப்பிட்டுனே போகலாம். நல்லா இருக்கும்ல, உங்களை நம்பி நான் அறுத்துட்டேன். புளிப்பு மாங்காயே நீங்கள் தாத்தா வீட்டில் அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்க. இனிப்பாக இருக்கும்ன்ற எப்படி இருக்குமோ?
உப்பும் தான் சூப்பராக இருக்கும்டா. மிளகாத்தூள் கூட சூப்பராக சாப்பிட்டு பார்க்கட்டா? நல்லா தான்டா இருக்கு. நம்ம அடிச்சுங்க வந்ததுக்கு வறுத்து அது பாரு காட்டான். அந்த கிச்சிருக்கா காட்டான். ஐயோ காட்டு அப்படியே காட்டான். குரங்கே கொஞ்சம் நல்லா கதறி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து மூக்கு சளி பழம்னு சொல்லுவோம் நாங்கள். அது வந்து எப்படின்னா மூக்கு சளியோட கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால் அது பேர் வந்து மூக்கு சளி பழம். பக்கத்துலேயே இது இருந்தது. இந்த பழமும் நாங்கள் சின்ன வயசில் விளையாடும்போது சாப்பிட்ருக்கோம். இதோட கொடி வந்து இப்படி தான் இருக்கும். கொடி இப்படி தான். இதோட வந்து காய் வந்து க்ரீன் கலரில் இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதோட பழம் வந்து இதோ பிடிச்சிருக்கோம் பாருங்கள், எல்லோ கலரில். இதுக்கு வந்து ஒரு வலை மாதிரி மூடி அதுக்குள்ளே வந்து இந்த பழம் இருக்கும், மூக்கு சளி பழம். இது யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இருக்குது பாருங்கள் பழம். இதோ பழம், இதோலாம் காய், இதெல்லாம் காய். இங்கே ஃபுல்லாக இந்த கொடி தான் இருக்குது. இதோ ஒரு பழம் இருக்குது பாருங்கள். பழம் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிரித்து ஒரு பழத்தை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். தொப்புன்னு வெடிக்கும். தொப்புன்னு வெடிக்கிறது வந்து மொட்டுக்காய் பழம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் வந்து இதோ பிரித்து காட்டுறேன். பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அது உள்ளே இப்படி தான் இருக்கும். இதுதான் மூக்கு சளி மாதிரி இருக்கும், மூக்கு சளி பழம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பழம் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இதை பிரித்து சாப்பிட்டோன்னா தித்திப்பாக இருக்கும். லைட்டாக வந்து நறுன்னு இருக்க மாதிரி இருக்கும், அந்த கொட்டைலாம் இருக்கிறதுனால. சாப்பிட்றாங்க பாருங்க இதோ பிரித்து. அது தோல் பிடிக்காதவங்க அப்படியே சாப்பிட்டு அந்த தோலை துப்பிடலாம். இங்கே பாரு, இவங்களாம் ஸ்கூலுக்கு வந்துக்கிறாங்க. சின்ன வயசில் நான் மாலதியத்தை எல்லாமே அப்படி தான் சொல்லுவோம்டா. நம்ம வீட்டில் மாடு வளர்த்தோம்ல, அப்போ சொல்லுவோம் ஸ்கூலுக்கு கட்டி. இவங்களாம் எல்கேஜி படிக்கிறாங்க, இவங்களாம் யூகேஜி, இவங்களாம் 1வது ஸ்கூலுக்கு எட்டுன்னு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டு போய் குளத்தில் கட்டிட்டு வருவோம் நாங்களாம். பறந்து வருது இப்படிக்கா வாங்கலாம். கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துட்டு போங்க. இது நாரடா, இது கொக்கு இல்லை, நாரை தான் அப்படி பறக்கும். குருவி பூடா. ஆரஞ்சு கலர் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம பிங்க் கலரில் தான் பார்த்துருப்போம். இது பேர் அழகாக இருக்கும். சொல்லு, பிங்க் கலரா? முட்டை சொல்ல என்ன சொன்ன? ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஃப்ரெண்ட்ஸு. முட்டை தான். அது காய்க்கும். அதோட காய் இதோ இருக்கு பாரு, குருவிக்கா. செம்ம கொக்கு. 100 கொக்குக்கு இருக்கும்ல. 100க்கு மேலேயே இருக்கும். மோனி ஒரு கத்து. ஒன்று கூட இப்பதான் ஒரு 50 கொக்கு ஆகிடுது. ஐயோ எவ்வளோ கொக்குல 100க்கு மேலே இருக்குண்ணா. செம கொக்குடா. பேசாம கொக்கு மேய்க்க போயிடுறீங்களா ஒரு 2 பேரும்? எவ்வளோ கொக்கு வாங்க பாரு மரத்து மேல. செம்ம அழகா இருக்குது பாரு. அழகா உக்காந்துங்கதுரா. போஸ் கொடுக்குறாரு. இவர் வீடியோவில் வந்துட்டார். பட்டாம்பூச்சி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பிடிக்காதடா, பறந்துடும்டா. ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் பாருங்கள். ஊராமுட்டு பலாப்பழத்தை நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். அவங்க சாப்பிட போகிறாங்க. நிறைய இருக்குது, நிறைய பிஞ்சு விட்டுக்குது. எவ்வளோ பெருசு?
வா. காய்ஸ், கோவப்பழம் பாருங்க. இது வந்து நம்ம சமைக்கிற கோவப்பழம் இல்லை, இது வந்து சும்மா சாப்பிட்றது. போர்டெலாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் பாருங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இதோட இலை வந்து பறித்து ஸ்கூல் போர்டெலாம் இருக்குல்ல, அந்த போர்டெலாம் வந்து தேய்ச்சோன்னா நல்லா போர்டு வந்து பிரைட்டாக எழுதும். ஒயிட் கலரில் சாக் பீஸ் போட்டால் நல்லா தெரியும். அதோட பழம் இது. இது சமைக்கிறது இல்லை, சமைக்கிறதுக்கு தனியாக போடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்றவங்க கோவப்பழம். இருங்க பெரிக்கிறேன் உங்களுக்காக. ஐயோ எட்டல. இது பிரிச்சு காட்டு. இது பிரிச்சு பொறுமையா ரெண்டா பிரி. இது பெருசா இருக்கு, அதை பிரி. உள்ள இப்படிதான் இருக்கும். இரு இரு இரு. நீ சாப்பிடுவியா? சூப்பரா இருக்கு. பா, செம கலருக்கு, செம கலர் அழகா இருக்கு. நல்லா இருக்கும்டா அந்த கோவப்பழம். இந்த தும்பி இப்போ நான் அடிக்கடி பார்க்குறேன்டா. இதெல்லாம் எங்கேருந்து வந்துன்னே தெரியல. இப்போ அது போய் அவங்க தும்பி போலீஸ் அந்த போய் சொல்லும். போலீஸ் தும்பின்னு ஒன்று இருக்கு, என்ன ரெட் கலரில் இருக்கும், அதான் போலீஸ் தும்பி. விடு விடு, பறக்க விட்டுரு, பறக்க விட்டுரு, வச்சக்கூடாது, பறக்கூடா. ரெட் கலர் தும்பி பிடிக்கலாமா? ரெட் கலர் தும்பியும் பிடிக்கக்கூடாது, அந்த தும்பியும் பிடிக்கக்கூடாது. அது வேணாம், அதுக்கு ஏற்கனவே இறகு இதுவாக இருக்குது, வேணாம் விட்டுரு. வேணாம் வேணாம், அது ஏற்கனவே அது பிடிச்சி வீக் ஆகுது, அது உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி இருக்குது. வா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, தங்க மூக்குத்தி. தங்க மூக்குத்தி இல்லை, விலை மதிக்க முடியாத மூக்குத்தி தான். வெள்ளை. இது வந்து மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், கம்பல் மூக்குத்தி அதெல்லாம் இதுலயே போட்டு ஜாலியாக விளையாடுவோம். மூக்குத்தி இல்லை, கம்பல் போடு காதில். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இருங்க. போடுறா, கம்பல் போடுறா. அங்கே தர்ஷனு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, தர்ஷன் மூக்குத்திங்கன்னா காது குத்திங்கன்னா பொட்டு வேற. மூக்குத்தி தான் செமையாகுது. உங்கள் வேஸ் காட்டு, வீந்துரு போகுது. என்னாண்டு திரும்ப. ஐயோ பொண்ணு மாரியே இருக்கிற. ஏன் சூப்பராக இருக்கண்டா. கையடா, மூக்குத்தி, காதில் கம்பல், இது என்னாண்டா ஒரு கம்பல், பொட்டு, சூப்பராக இது. பொண்ணே தான். ஃப்ரெண்ட்ஸ், தர்ஷனை யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக மூக்குத்தியும் என்னது காது குத்தாமல் மூக்கு குத்தாமல் மூக்குத்தியும் கம்பல் எல்லாமே போட்டுன்னு இருக்கான். இது கிச்சிலுக்கா மூக்கு சளி பழம், கோவப்பழம், குருவி பழம், மந்தக்காளி பழம்லாம் கிடைக்கல. அப்புறம் மொட்டுக்காய் பழமும் கிடைக்கல. கிடைச்சது வரைக்கும் சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.